கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்பின் சகோதரர்களே, இன்றைய நாளில நாம் மல்கியாவின் புத்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. 2வது அதிகாரம் நாம் 15-16 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வசனம் எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தியானிப்பதற்கு முன்னதாக, இன்றைக்கு நம்முடைய தேசம் எங்கும் பாகல்காம் என்கிற ஒரு சிறிய கிராமத்தை பற்றி தான் பேச்சு இருக்கிறது. அங்கு நடந்த தீவிரவாத தாக்குதல்கள், அங்கு போன உயிர்கள், இவைகளை குறித்து தான் இன்றைக்கு தேசம் முழுவதும் பேச்சு இருக்கிறது. இந்த தீவிரவாத தாக்குதல் மிக வன்மையாக கண்டிக்கப்படத்தக்கது. நானும் கண்டிக்கிறேன் இதை. அல்லேலூயா. நம் தேசத்தில் நிகழ்ந்த இப்பேற்பட்ட ஒரு கொடுமைக்காக நான் மனம் வருந்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் நீ நடக்கக்கூடாதபடிக்கு நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு அவசியமானதாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த தீவிரவாத தாக்குதலை பற்றி நாம் பேசும் பொழுதெல்லாம், செய்திகளை கேட்கும் பொழுதெல்லாம் பெங்களூர் மாநிலத்திலிருந்து அந்த காஷ்மீர் பகுதிக்கு சுற்றுலா சென்ற ஒரு குடும்பத்தை பற்றி தகவல் வெளிவந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கணவன் மனைவி மகனாக சுற்றுலா சென்று அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்றார்கள். இந்த கோடை விடுமுறையை மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்று சென்றார்கள். அடுத்த வினாடி என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி அவர்களுக்கு எண்ணமே இல்லை. மகிழ்ச்சியாய் நாம் இருப்போம், மகிழ்வோடு வீட்டுக்கு திரும்புவோம் என்றுதான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் எதிர்பாராத சம்பவம், மிருகத்தனமான தாக்குதலுக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். சகோதரியினுடைய கணவரை மிக நெருக்கத்திலேயே சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள் தீவிரவாதிகள். இந்த வேதனையை சற்றும் தாங்க முடியாத அந்த சகோதரியும் அந்த வாலிப தம்பியும் அந்த தீவிரவாதியை பார்த்து அந்த மகன் கேட்டானா, அந்த சகோதரியும் கேட்டார்களா, என்னை கொன்றுவிடும் என்று சொல்லி, என்னை கொன்றுவிடும் என்று, என் கணவரை கொன்றீர்கள், என்னையும் கொன்றுவிடுங்கள் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது எவ்வளவு சாதாரணமா இப்ப நம்ம சொல்றோம். இந்த வார்த்தை வலியின் வெளிப்பாடு, வேதனையின் உச்சத்தின் வெளிப்பாடு இந்த வார்த்தை. எனக்கு அன்பான சகோதரர்களே, இப்பேற்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் என்பது வெளி உலகத்தில் மட்டுமல்ல, குடும்பத்திலும் அது நடைபெறுகிறது. இந்த தீவிரவாத தாக்குதல்கள் குடும்பத்திலும் அது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. குடும்பத்தில எப்படி அது வீட்டில் நடக்குதுன்னு என்று நீங்க சொல்லலாம் என்று நீங்க கேட்கலாம். எப்படின்னு கேட்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவரை ஒரு விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள் தேவ ஆலயத்தில் சென்று அங்கே பீடத்திற்கு முன்பாக, குருவானவரின் முன்பாக, என் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னை அன்பு செய்கிறேன், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமா இருப்பேன், மரணம் நம்மை பிரிக்க மட்டும் நான் பிரிய மாட்டேன் என்றெல்லாம் ஆண்டவருக்கு முன்னதாக வாக்குறுதியை கொடுக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு நான் நினைக்கிறேன், அதை பற்றின ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குதானே தெரியல. கல்யாணம் பண்ணிக்க வரக்கூடிய மணமகன் மணமகள் தாம் என்ன வாக்குறுதி கொடுக்கிறோம், அதை பற்றின உணர்வு அவங்களுக்கு இருக்குதா என்று யோசித்து நான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா உங்க மனைவி சொல்றாங்க, உம்மை என் கணவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றாங்க. உடன்படிக்கை அது. மரணம் மட்டும் நான் உன்னை நேசிப்பேன் என்று சொல்கிறார்கள். அது உடன்படிக்கை. இருவரும் ஒருவரோடு ஒருவர் தெய்வ சமூகத்தில தந்தை மகன் தூய ஆவியானவருக்கு முன்பாக அவர்கள் செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. மரணம் வரையில் அவர்கள் இசைந்திருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். தாங்கள் என்ன செய்கிறோம், என்ன சொல்லுகிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை. ஆகவேதான் சின்ன சின்ன காரணங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஒன்று இணைந்தவர்கள் நீதிமன்றங்களின் வாசல்களில் போய் காத்து கிடக்கிறார்கள். அல்லேலூயா. நீதிமன்றங்கள் வாசலில
காத்து கிடக்கிறார்கள். திருமணத்தினுடைய மகிமை மகத்துவத்தை அந்த மணமக்களும் அறியவில்லை, அவர்களுடைய குடும்பத்தாரும் இரு வீட்டாரும் அறியவில்லை. அதனாலதான் இந்த குடும்பம் உடைந்து சிதறி கிடக்கிறது. இந்த விவாகரத்து என்பது எனக்கு அன்பானவர்களை தேவன் அனுமதித்ததா என்று கேட்டால் தேவன் அனுமதித்தது அல்ல. விவாகம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆனா விவாகரத்து என்பது பிசாசின் கருவியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமான் பண்ணவங்களே, வேதத்துல வாசித்து பாருங்களேன். மலாக்கியின் புத்தகம் அல்லது மல்கியா 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இவ்விதமாய் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விதமாக சொல்கிறார், மனமுறிவை நான் வெறுக்கிறேன். அல்லேலூயா. மனமுறிவை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் சொல்கிற காரியம், மனமுறிவை நான் வெறுக்கிறேன் என்கிறார் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர். 2வது காரியம், மனமுறிவு செய்கிறவன் வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். கவனிச்சு பார்த்தீங்களா? வன்முறையை மேலாடை கொண்டு மறைக்கிறான். விவாகரத்து செய்கிறவன், விவாகரத்து செய்கிறவள் வன்முறையை கொண்டிருக்கிறவங்க. அல்லேலூயா. வன்முறை தாக்குதல் என்பது ஏதோ கன்ல ஷூட் பண்றது மட்டும் கிடையாது, கத்தில குத்துறது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. மத வெறியினால ஒருவரை தாக்கிக் கொள்வது மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. இது எல்லாத்தையும் விட கொடுமை எது தெரியுங்களா? விவாகரத்து. அது தேவ விரோத செயல். இந்த விவாகரத்தினால கடவுளுக்கு முன்னதாக, ஆண்டவருக்கு முன்னதாக, பலிபீடத்திற்கு முன்னதாக இருவரும் செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறுகிறார்கள். உடன்படிக்கையை மீறுகிறாங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்ற மறுக்கிறாங்க. இப்படி உடன்படிக்கையை மீறுகிறவர்கள் ஆண்டவர் வரக்கூடிய அந்த நாளில அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. இப்படி உடன்படிக்கையை மீறி நீதிமன்றத்தின் வாசலில ஒரு மனிதனின் தீர்ப்புக்காக காத்து கிடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு முன்னதாக அவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறினது நிமித்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பு நாளில அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. மனமுறிவு, விவாகரத்து என்பது ஏதோ ஒரு சாதாரணமான வழக்கமான ஒரு காரியம் அல்ல. அது இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் வருகிறது. இது தெய்வ சித்தத்திற்கு எதிரான ஒரு காரியம். ஆமான்பானவர்களே, அந்த வசனத்தை மேலும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் மலாக்கி 2:16 அடுத்த பகுதி நான் வாசிக்கிறேன். மனமுறிவு செய்கிறவன் வன்முறை மேலாடை கொண்டு மறைக்கிறான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆகையால் எச்சரிக்கையா இருங்கள், நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். அல்லேலூயா. இதயத்தின் கடினத்தின் நிமித்தம் செய்கிற ஒரு செயல். ஒரு விவாகரத்தில் ஈடுபடுகிற ஒரு கணவனோ மனைவியோ அவங்க என்ன செய்யறாங்களா? நம்பிக்கை துரோகம் செய்கிறார்களா? நம்பிக்கை துரோகம். அல்லேலூயா. திருச்சபை வைத்த அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார்கள். ஆண்டவர் வைத்த அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்கிறார்கள். கணவன் மனைவின் மீது வைத்த நம்பிக்கைக்கு துரோகம், மனைவி கணவன் மீது வைத்த நம்பிக்கைக்கு துரோகம், இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம். அல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. நம்பிக்கை துரோகம் என்பது எப்பேற்பட்ட ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம் என்றால், அன்பானவர்களே, நம்பிக்கை துரோகத்தால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அறையப்பட்டாரு. யூதாசுக்கு 30 வெள்ளிக்காசு முக்கியமாக இருந்தது, இயேசு கிறிஸ்து முக்கியமாக இல்லை. ஆகவே அவரை காட்டி கொடுத்தார். இங்கே மனமுறிவு செய்கிறவர்களுக்கு தங்களுடைய கருத்து, தங்களுடைய விருப்பம் முக்கியமாக இருக்கிறது. தேவ சமூகத்துல தான் செய்து கொண்ட உடன்படிக்கை அவர்களுக்கு முக்கியமாக இல்லை. ஆகவே நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிற என் சகோதரர்களே, சகோதரிகளே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வேதனை, உங்களுடைய கருத்துக்கள் மதிக்கப்படவில்லையா? கவலைப்படாதிருங்கள்.
பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு நல்ல நாட்களை, நல்ல சமாதானமான காலங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். விவாகரத்தினால குடும்பத்துல எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிறது. பிள்ளைகளுடைய இருதயம் நொறுங்கி போகிறது. பிள்ளைகளுக்கு தகப்பனும் வேணும், தாயும் வேணும். இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருப்பது அவர்களுக்கு ஏற்றது அல்ல. அது அவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும். அதனால உண்டாகக்கூடிய மனவேதனை எவ்வளவு கொடியது. அல்லேலூயா, எவ்வளவு வேதனையானது. எனக்கு வேதனையான காரியம் என்னன்னா, சிலர் இந்த கடினத்தை, இந்த வேதனையை அறியாமல் செய்கிறார்கள். சிலருக்கு இதன் விளைவு என்னவென்று தெரிந்தும் செய்கிறார்கள். அதுக்கு பேர் துணிகரமான பாவம். அல்லேலூயா, துணிகரம். எனக்கு அன்பானவர்களே, மனமுறிவை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அங்கு விளங்கும். இந்த மத்தேயு சுவிசேஷத்திலே திருமணத்தை குறித்து பரிசேயர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அவர்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். பரிசேயர்கள் என்ன கேட்கிறாங்க? மனமுறிவை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து திருமணத்தை குறித்து, மனமுறிவை குறித்து பேசுகிற ஒரு காரியம் மிக அற்புதமானதாக இருக்கிறது. 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். படைப்பின் தொடக்கத்திலேயே. அல்லேலூயா. இங்கதான் இந்த திருமணத்தினுடைய முக்கியத்துவம் விளங்குகிறது. எப்படி கடவுள் மனிதனை படைக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருந்தாரோ, அந்த சித்தம் கொண்டிருக்கும் பொழுதே திருமணத்தையும் அவர் தன் சித்தத்திலே நினைத்திருக்கிறார். படைப்பின் தொடக்கத்திலேயே. எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அல்லேலூயா, எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இவ்வளவு முக்கியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு முக்கியமாய் கருதுகிற இந்த திருமணத்தை எவ்வளவு எளிதாக நீ வேண்டாம் என்று சொல்லி ரத்து செய்து விடுகிறார்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, அடுத்த வருஷத்துல வேதம் சொல்லுகிறது, 5வது வருஷத்துல, மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். இந்த வசனம் 2 காரியம் சொல்லுகிறது. பெற்றோரை விட்டு விட்டு என்று சொல்லுகிறது. அப்படின்னா அவங்கள அனாதையா விட்டுன்னு சொல்லுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு மகனாய் மகளாய் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதுங்க, விட்டுட்டு வந்துருங்க என்பது அல்ல. இயேசு ஒருபொழுதும் அதை சொல்ல மாட்டார், செய்யவும் மாட்டார், செய்ய அனுமதிக்கவும் மாட்டார். ஏனெனில் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னுடைய தாயாரினுடைய நிலைமை எண்ணி, இதோ உனது மகன், இதோ உமது தாய் என்று சொல்லி தன் தாயாருக்கு ஒரு மகனை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு சென்றார். அப்பேற்பட்டவரா இங்க பெற்றோரை விட்டுவிட சொல்லுவார்? அப்படி அல்ல, அப்படி அல்ல. உங்கள் இருவருக்கும் இடையே மணமகனின் பெற்றோரும் மணமகளின் பெற்றோரும் வரக்கூடாது என்பதுதான் அதனுடைய பொருளே. அல்லேலூயா. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, திருமணத்துல நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, கணவனும் மனைவியும் இருவர் அல்ல ஒருவராயிருப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒருவரா இருக்கணும். கணவனும் மனைவியும் இருவர் அல்ல ஒருவர். இதை விளங்கி கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான சகோதரர்களே, சகோதரியர்களே, இப்பொழுது முடிவெடுங்க. உங்களுடைய திருமண காரியங்கள் எப்படி இருக்கிறது? இப்பொழுது முடிவெடுங்க உங்க விவாகரத்தை குறித்து. பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது முடிவெடுங்க. இது அவசியமா, இது ஆண்டவருக்கு தேவையா என்பதை ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேதனை மிகுந்த தாக்குதல்கள் நம்முடைய தேசத்துல நடந்திருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் நடக்குது விவாகரத்தின் மூலமா. அதுலேயும் நம்முடைய திருச்சபையில திருமணத்தினால் ஒன்று இணைந்தவர்கள் நம்முடைய திருச்சபையில அவங்க விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்துல நிற்கிறதை பார்க்கும்போது வேதனை மிகுந்த காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, தியானிங்க.
ஒருவரிடத்துல ஒருவர் பேசுங்க. பிரச்சனை இருந்தா விட்டு கொடுங்க, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுங்க. ஒருவரின் கருத்தை மற்றொருவர் மதியுங்க. மனைவிக்குரிய உரிமையை கணவன் மறுக்க கூடாது, கணவனுக்குரிய உரிமையை மனைவி மறுக்க கூடாது. உங்கள் இருவருக்கும் இடையே வேறு எந்த உறவுகளும், அண்ணனோ தம்பியோ தாத்தாவோ பாட்டியோ யாரும் வரக்கூடாது. உங்க இருவருக்கும் இடையே இணைப்பாளர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்கள் இருவருக்கும் இடையே இருக்க வேண்டியவரும் அவர் மட்டும்தான். கணவனுக்கு இடையே, கணவன் மனைவிக்கு இடையே பிள்ளைகளோ அவர்களின் பெற்றோரோ உறவுகளோ வரக்கூடாது. இது ஆண்டோருக்கு ஒருவேளை வருவீங்க அப்படின்னா இது தெய்வ சித்தமானது இல்லை. வேதத்தை அறியாதவர்கள் தான் அப்படி செய்வார்கள். ஆகவே யோசிங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த நாள்ல என்னை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதரர்களும் சகோதரிகளும், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தார்ல யாராச்சும் விவாகரத்து அல்லது கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் ஜெபியுங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, என் அன்பு சகோதரர்கள் சகோதரியர்களின் குடும்பங்களை இப்போது நான் ஒப்புக் கொடுக்கிறேன். உமது பிள்ளைகளின் குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. உமது பிள்ளைகளின் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பும். ஒருவரை ஒருவர் காலம் முழுவதும் அன்பு செய்யும்படியான மனநிலையை தாரும். கிறிஸ்து திருச்சபை நேசித்தது போல கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும் என்ற அந்த வாக்கின்படியே என் ஆண்டவரை இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும்படிக்கு செய்யும். திருச்சபை அனைத்திலும் கிறிஸ்துவுக்கு பணிந்திருக்கிறது போல மனைவி தன் கணவனுக்கு எல்லாவற்றிலும் பணிந்திருக்கும்படிக்கு என் ஆண்டவரே அவர்களுக்கு கற்றுக்கொடும். இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கு ஒருவர் பணிந்து உமக்கு முன்பாக வாழும்படி கிருபை செய்யும். எந்தெந்த குடும்பங்களில் விவாகரத்து காரியங்கள் தலை தூக்கி இருக்கிறதோ, எந்தெந்த குடும்பங்களில் நீயா நானா என்கிற பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ, அங்கெல்லாம் உமது மகிமை வெளிப்படட்டும். அந்த பிரச்சனைகளை கொண்டு வந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். பிரிவினையை, கருத்து வேறுபாடை, வாக்குவாதத்தை, சண்டையை, குழப்பங்களை, விவாகரத்தை கொண்டு வந்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நன்றி இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.